வீரபாண்டியனுடைய அப்பா பெயர் என்னன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் எந்த வயசுல வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஆனாருன்னா 30 வயதுல வந்து ஆனாரு. இவர் வந்து அமைதியை விரும்பும் நபர் என எண்ணியவர்கள் யாருன்னா ஜேம்ஸ் லண்டன், கேலின் ஜாக்சன். கேலின் ஜாக்சன் வந்து எந்த இடத்தை சேர்ந்த ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். கம்பெனி வந்து வசூலித்த பணத்தில் எவ்வளோ வந்து நவாப்பிற்கு கொடுப்பாங்கன்னா 1/6 பணத்தை மட்டும் கொடுப்பாங்க. ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து எப்போ சந்திக்க சொல்லுமாறு ஆணையிடுறாருன்னா 1798 ஆகஸ்ட் 18 வந்து ஆணையிடுறாரு. என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு ஆணையிடுறாங்க. அவர் எவ்வளோ நிலவரி வந்து செலுத்தாமல் இருந்திருப்பாருன்னா 3310 பகோடாக்கள். அப்புறமா ஜாக்சனும் வந்து அவர் ஆணையிட்ட பிறகு எங்கெங்க அவரை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னா குற்றாலம், ஸ்ரீவல்லிபுத்தூர்ல வந்து ஜாக்சனை சந்திக்க முயற்சி பண்ணாரு கட்டபொம்மன். ஆனால் ஜாக்சன் வந்து மறுத்திருப்பாரு. கடைசியா வந்து எங்க ஜாக்சனை சந்திச்சிருப்பாருன்னா 1798 செப்டம்பர் 19 ராமநாதபுரத்துல வந்து கட்டபொம்மன் வந்து சந்திச்சிருப்பாரு ஜாக்சனை. எவ்வளவு நேரம் அவரையும் அவருடைய அமைச்சரையும் நிக்க வச்சிருப்பாங்கன்னா 3 மணி நேரம். அவருடைய கட்டபொம்மனின் அமைச்சர் பெயர் என்னன்னா சிவ சுப்பிரமணியம். அந்த மோதலில் வந்து அந்த ராமநாதபுரத்தில் நடந்த மோதலில் யாரை கொண்டிருப்பாங்கன்னா லெப்டினன்ட் கிளார்க் என்றவரை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட்டபொம்மன் வந்து யாருக்கு வந்து கடிதம் எழுதுவாருன்னா மதராஸ் ஆட்சிக்குழுக்கு வந்து கடிதம் எழுதுவார். அந்த குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யாருன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் போரம், ஜான் காசா மேஜர் வந்து குழுவின் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. கட்டபொம்மனை வந்து எப்போ வந்து சரணடைய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1798 டிசம்பர் 15. ஜாக்சனுக்கு பதிலாக யார் வந்து புதிய ஆட்சியாளராக நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா எஸ்ஆர் லூசிங்டன். இந்த பிரச்சனை நடந்தப்போ சென்னை மாகாணத்தின் ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னா எட்வர்ட் கிளைவ் வந்து சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்திருப்பாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து எவ்வளோ தொகை நீங்களாக மீதி எல்லாமே செலுத்திருப்பாருன்னா 1080 பகோடாக்கள் மட்டும் நிலுவையில் வச்சிருப்பாரு. 1080. ஸோ இந்த ஒரு பேஜை ரீகேப் பார்த்துருவோம். கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். ஸோ திண்டுக்கல்ல வந்து கோபால நாயக்கர், ஆனைமலையின் யத்துல் நாயக்கர். ஆனை யானை அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, ஆனைமலை யத்துல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திண்டுக்கல்களின் கோபால நாயக்கர். இவங்கெல்லாம் சேர்ந்து சிவகங்கையின் மருது பாண்டியர்களும் சேர்ந்து எந்த அமைப்பு உருவாக்குறாங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இந்த தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக யார் செயல்படுவாருன்னா மருது பாண்டியர் வந்து செயல்படுவார். மருது பாண்டியர் என்றது சின்ன மருது. ஸோ இந்த கூட்டமைப்பில் வந்து எந்த பாளையக்காரர் இணைய மறுப்பாருன்னா சிவகிரி பாளையக்காரர் வந்து இணைய மறுப்பார். ஸோ அவங்க மேலே வந்து செல்வாக்கு செலுத்த கட்டபொம்மன் ட்ரை பண்ணுவார். உடனே வந்து படைகளை வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போக சொல்லி யார் வந்து உத்தரவிட்டிருப்பாங்கன்னா வெள்ளக்காரங்க தானே உத்தரவிட்டிருப்பாங்க. ஸோ வெல்லஸ்லி பிரபு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்லஸ்லி பிரபு மே 1799 வந்து மதராஸ்ல இருந்து வெல்லஸ்லி பிரபு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரு. எங்கிருந்து படைகளை வந்து போக சொல்லினா திருச்சி, தஞ்சை, மதுரையிலிருந்து போக சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரு. அந்த படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா மேஜர் பானர்மேன் தலைமை தாங்கி இது பண்ணியிருப்பாரு. கட்டபொம்மனை வந்து எப்போ சரணடைய சொல்லியிருப்பாருன்னா 1799 செப்டம்பர் 1 அந்த நாளில் வந்து கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லி கேட்டிருப்பாரு. கட்டபொம்மன் மறுப்பாரு. உடனே வந்து 1799 செப்டம்பர் 5 4 நாள் கழிச்சு 5வது நாள் இருக்கிற எல்லா படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்புறமா அவருடைய தூது வந்து யாரை அனுப்பியிருப்பாரு பானர் மேரன்னா கட்டபொம்மன் கிட்ட பேச மாதிரி ராமலிங்கரை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ ராமலிங்கர் கிட்ட லிங்க் வச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து லிங்க் வச்சிருக்கிற ஒரு ஆளு, அவங்களுக்கு சாதகமா லிங்க் வச்சிருக்கிற ஆளு யாருன்னா ராமலிங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை அனுப்புவாங்க. உடனே வந்து கட்டபொம்மன் செவி கொடுக்காது மறுத்ததால அவரை வந்து அந்த கோட்டையை வந்து தாக்க முயற்சிப்பாங்க. ஸோ யாருடைய ராமலிங்கர்கிட்ட இருந்து அந்த கோட்டையினுடைய எல்லா டீட்டெயிலும் கேட்டு உத்திகளை வந்து வடிவமைச்சு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து தாக்குவாங்க. எங்க வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செஞ்சிருப்பாங்கன்னா கல்லர்பட்டியில் நடந்த போர்ல வந்து கைது செஞ்சிருப்பாங்க. நாகலாபுரத்துல வந்து அவரை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க சிவசுப்பிரமணியனார். சிவன் களத்துல நாகப்பாம்பு இருக்கும் இல்லையா, ஸோ நாகப்பாம்புலையே தூக்கிலிட்டாங்க. சிவ சுப்பிரமணியனார் நாகப்பாம்புன்றது நாகலாபுரம். ஸோ எப்போ தூக்கிலிட்டிருப்பாங்கன்னா செப்டம்பர் 13 கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பி சொல்லியிருப்பாரு. அந்த காட்டு பகுதியில மறைஞ்சு வாழ்ந்திருப்பாரு. ஆனா புதுக்கோட்டை அரசரும் எட்டயபுர அரசர்களும் அவங்க வந்து மறுபடியும் பிரிட்டிஷார்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து எப்போ வந்து தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா 1799 அக்டோபர் 16 எங்கன்னா கயத்தாறுல வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க.
ரீகேப் வந்து பார்த்துருவோம். மருது சகோதரர்கள் யாரு? மருது சகோதரர்கள் வந்து 2 பேரு, சின்ன மருது, பெரிய மருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையின் முத்து வடுகநாதர் மன்னர்கிட்ட படை தளபதிகளாக பணிபுரிஞ்சவங்க. முத்து வடுகநாதர் எந்த போர்ல வந்து இறந்திருப்பாருன்னா காளையார் கோவில் போர்ல வந்து இறந்திருப்பாரு. இறந்த பிறகு வேலு நாச்சியார் வந்து அரசுரிமையை மீட்டெடுக்க மருது சகோதரர்கள் வந்து அரும்பாடு பட்டிருப்பாங்க. மருது சகோதரர்களின் கழகம். கட்டபொம்மன் வந்து எப்போ இறந்திருப்பாரு? 1799 இறந்திருப்பாரு. அவரை ஒடுக்கின பிறகு அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா 1800 வந்து மீண்டும் கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பிரிட்டிஷார்கள் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிவகங்கையின் மருத பாண்டியர்கள் வந்து யார் யார் வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து அமைச்சிருப்பாங்கன்னா சிவகங்கையின் மருத பாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி வந்து இந்த கூட்டமைப்பில் இருப்பாங்க. விருப்பாட்சியில் வந்து இவங்க சந்தித்து பேசியிருப்பாங்க. கம்பெனிக்கு எதிராக போர் புரிவோன்ட்டு முடிவும் எடுத்திருப்பாங்க. எங்கே நடந்த எழுச்சி வந்து அதிவேகமாக ராமநாதபுரம் மதுரைக்கு பரவி இருக்குன்னா கோயம்புத்தூரில் 1800 வந்து ஜூன் மாதத்தில் வந்து எழுச்சி வந்து நடைபெற்றிருக்கும் கோயம்புத்தூரில். அது அதிவேகமாக ராமநாதபுரம் மதுரைக்கு பரவுது. உடனே வந்து கம்பெனியார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நிலமன்ட்டு மைசூர் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளவர்மா மீதும் போர் தொடுப்போம் அப்படின்னு அறிவிப்பையும் செஞ்சுருப்பாங்க. அப்புறமா ஒரு சில பாளையக்காரர்களை தூக்குலையும் போட்டு கொண்டிருப்பாங்க. கட்டபொம்மனின் சகோதரர்கள் வந்து எங்க வந்து பதுங்கி இருப்பாங்க? பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சேன்னா கமுதியில வந்து பதுங்கி இருப்பாங்க. சின்ன மருது வந்து அவருடைய தலைநகர் எங்க கூட்டு போயிருப்பாருன்னா சிறுவயலான அவருடைய தலைமை இடத்துக்கு வந்து இவங்களை கூட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ மருது சகோதரர்கள் வந்து ஊமைதுரை செவத்தையாவை வந்து ஒப்படைக்கலான்னுட்டு யார் யார் வந்து மருது பாண்டியர்கள் மேலே வந்து போர் தொடுக்க வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் அக்கன்யும் கர்னல் இன்ஸும் வந்து சிவகங்கையை நோக்கி படையெடுத்து வந்திருப்பாங்க. மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வந்து பிரகடனப்படுத்துறாங்கன்னா 1801 ஜூன் மாதம். இந்த பேரறிக்கை வந்து எங்கெங்க ஒட்டுறாங்கன்னா திருச்சி நவாப்பின் கோட்டையின் முன் சுவரிலையும் ஸ்ரீரங்க கோவிலின் சுற்றுச்சுவரிலையும் ஒட்டுறாங்க. சின்ன மருது வந்து இந்த 2ஆம் பாளையக்காரர் போர், இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, இந்த நிகழ்ச்சியின் போது வந்து எத்தனை வீரர்களை வந்து திரட்டியிருப்பாருன்னா 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டியிருப்பாரு. சிவகங்கையின் வீழ்ச்சி வந்து மருது சகோதரர்கள் வந்து 1801 வருஷம் வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்கள கொன்ன அதே வருஷத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட அந்த பகுதியை வந்து சிவகங்கையை வந்து இணைச்சிருப்பாங்க. எங்கே கொண்டிருப்பாங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. அதே வந்து ஊமைதுரை செவத்தையாவையும் அதே வருஷம் 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தலையை வெட்டியிருப்பாங்க. எத்தனை பேர் மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்திருப்பாங்கன்னா 73 பேரை வந்து நாடு கடத்திருப்பாங்க. இந்த புரட்சி வந்து தென்னிந்தியாவின் புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. கர்நாடகா உடன்படிக்கை வந்து 1801 வந்து போடுறாங்க. 1801 ஜூலை 31 வந்து கர்நாடகா உடன்படிக்கை போடுறாங்க. இந்த கர்நாடகா உடன்படிக்கை மூலமா பிரிட்டிஷாருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழகத்தில் இருக்கிற பாளையங்கள் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருது. ஸோ அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பிறகு பாளையங்களுடைய கோட்டைகள் எல்லாம் இடிச்சிட்டு அவங்களுடைய படைகளை எல்லாம் கலைச்சிடுறாங்க. தீரன் சின்னமலை வன்னுடைய இயற்பெயர் என்னன்னா தீர்த்தகிரி. அவர் வந்து 1756 வந்து பிறந்தார். இவர் வந்து சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மட்டுமில்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்று தேர்ந்திருக்கார். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதில் ஈடுபட்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை. இவர் யார்கிட்ட இருந்து வரி பணத்தை பிடுங்கிட்டு சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கிற சின்ன மலையை வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா முகமது அலி கிட்ட இருந்து பிடுங்கியிருப்பாரு. முகமது அலி யாருடைய திவானாக இருப்பாருன்னா திப்புவினுடைய திவானாக இருந்திருப்பாரு. ஸோ இந்த சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்து சின்ன மலையேன்னு சொன்னதால அவர் வந்து தீரமாக சொல்லியிருக்காருன்ட்டு தீரன் சின்னமலை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து
திப்பு சுல்தானுடைய படைகளும் தீரன் சின்னமலையும் போர் புரிஞ்சிருப்பாங்க. அதில் தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. இவர் வந்து மற்றவங்க கிட்ட சிக்காம இருக்கிறதுக்கு என்ன போர் முறையை கையாண்டு இருப்பாருன்னா கொரில்லா போர் முறையில் வந்து கையாண்டு இருப்பாரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட எங்கே ஒரு கோட்டையை அமைச்சாருன்னா ஓடாநிலை என்ற இடத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட ஒரு கோட்டையையும் அமைச்சிருப்பாரு. கடைசியாக இவரை எங்கே தூக்கில் போட்டாங்கன்னா 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையினுடைய உச்சியில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டை.